கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறப்ப எல்லாரையும் விட இவர் தான் கிரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து டைட்டிலே வச்சிருக்காங்க. திரும்பவும் அதை அந்த கான்ட்ரவர்சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்டில் வச்சிருக்காங்க. நான் தாண்டான்றது வந்து அவர் வாயாலேயோ நாங்க சொல்றதுனாலே கிடையாது. படம் பேசியிருக்கு, ப்ரூவ் பண்ணிருக்கு, கலெக்ஷன் ப்ரூவ் பண்ணிருக்கு. அது சொல்லுது ஆல் டைம் இவர் தான் கிரேட், இவர் தான் நம்பர் ஒன்ன்றது வந்து படங்கள்ல சீன்ஸ் வைப்பாங்க இல்லையா, நான் ஐஎம்ஜே ஒன் நம்பர் ஒன் சொல்லிட்டு இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் சொல்லி பாட்டுகள்லாம் வந்து வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இந்த மல்டி ஸ்டார்ஸ்லாம் வந்து மார்க்கெட் இல்லாத ஆட்களுக்கு தான் அதெல்லாம் செட் ஆகும். எங்களுக்கு வந்து தளபதின்ற அந்த ஒற்றை முகம் போதும், அந்த ஒற்றை பெயர் போதும். ஆனால் அப்போ மங்காத்தா படம் ரிலீஸ்க்கு அப்புறமே வந்து கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுத்து அர்ஜுன் சார் ரோலை நானே பண்ணியிருப்பேன். ஏன்னா தலைவோட அந்த 50வது படம்ன்றதுனால ஒரு ஸ்பெஷல்னு தளபதி சொன்னதாகவே வந்து நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். வணக்கம் பிரதர். வணக்கம், சொல்லுங்க. 2023 வந்து தளபதி ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பான வருஷம்னு சொல்லலாம். வருஷம் ஆரம்பிச்சப்பவே வாரிசு, அதுக்கப்புறம் லியோன்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸாகவும் ரசிகர்களை திருப்திப்படுத்தினவங்களுமே 2 படங்கள் ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கும். அண்ட் இயர் எண்டிலே அடுத்த படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப குஷிப்படுத்திட்டாங்கன்னு நினச்சிருக்கேன். எப்படி ஆரம்பிச்சிருக்கு? இல்லை, எங்களுக்கு இந்த 2024 இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் 2023 எங்களுக்கு ரொம்ப வெரி ஸ்பெஷலான ஒரு வருஷம் தான். ஏன்னா ஆண்டோட ஆரம்பமே ரொம்ப இனிப்பான ஒரு ஆரம்பமாக, பொங்கலுக்கு ஒரு பிளாக் பஸ்டர், இயர் ரெண்டில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு. சரி, அது முடியறதுக்குள்ள மறுபடியும் இன்னொரு படத்தோட ஒரு அப்டேட்டு ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்லி எங்கள் தளபதி ரசிகர்களை வந்து ரொம்ப எங்கேஜிங்காகவும் ஒரு செலிப்ரேஷன் மோட்லேயே தான் வச்சுருந்தாரு. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வருஷம். பல கான்ட்ரவர்சிஸ், பல பிரச்சனைகள், பல நெகட்டிவான விஷயங்களெல்லாம் தாண்டி தளபதி ரசிகர்களுக்கு பர்சனலாகவும் சரி அண்டு தளபதி படங்களும் சரி பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனான ஒரு வருஷமாக தான் எங்களுக்கு அந்த லாஸ்ட் இயர் அமைஞ்சுது. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் சாதாரணமான விஷயம் கிடையாது. தளபதிக்கான மார்க்கெட் என்ன, அவருக்கான பிஸ்னஸ் என்ன, எவ்வளோ வசூல் பண்ணுறதெல்லாம் தயாரிப்பாளருக்கும் தெரியும், டைரக்டருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. கொஞ்சம் நம்ம எங்கன்னா பிசகா பண்ணால் கூட வச்சு செஞ்சிருவாங்கன்றது அண்ணனுக்கு தெரியும். வெங்கட் பிரபு சாருக்கு தெரியாமல் கிடையாது. அதெல்லாம் ஒரு ராப்பாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய டீம் ஒர்க் பண்ணுது. படத்தில் பார்க்குறத விட எங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய சில சண்டைகள், ஃபன்னி டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கேஜிங்காக ஹாப்பியாக தான் போயிடுச்சு. சரி, அடுத்த வருஷம் தான் இதுமே நம்ம இதுக்கு மேலே எதுவும் கிடையாது போல இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி கொடுத்தாச்சு, வெற்றி விழா கொண்டாடியாச்சு, அதில் சில கான்ட்ரவர்சிக்கு பதில் சொல்லியாச்சு, எல்லாம் பயங்கரமாக இருந்தது. சரி, இதுக்கப்புறம் பொங்கல்லாம் கழிச்சு அதுக்கப்புறமா தான் நமக்கு அடுத்த படத்தோட அப்டேட் வரும்னு பார்த்தா சர்ப்ரைஸாக நமக்கு இயர் ரெண்டுலேயே வந்து உங்களுக்கு இல்லை அப்படிலாம் உங்களை நான் விட்டுற மாட்டேன், வாங்க உங்களுக்கு நியூ இயர் ட்ரீட்டாகவும் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி தலைவன் ஃபர்ஸ்ட் லுக்கையும் இறக்கிட்டாரு. அதை சுற்றின விவாதங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. பயங்கரமான கான்ட்ரவர்சியான சில விஷயங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இந்த படத்தோட காப்பி, அந்த படத்தோட காப்பின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறவங்களும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து அது வித்தியாசமான ஒரு கதை, வித்தியாசமான ஒரு விஷயத்தை தான் வெங்கட் பிரபு ப்ரெசென்ட் பண்ண போறான்றது அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே நமக்கு தெரியுது. அதை சுற்றின விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ட்ரீட் தான். சூப்பர். இப்போ அந்த டைட்டில் பற்றி பேசுவோம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வாரிசு ஈவெண்ட்டில் வந்து அவர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பேசினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெயிலர்லேயே வந்தப்போ சூப்பர் ஸ்டார் அந்த கம்பாரிசன்ஸ் போயிட்டுன்னு சொல்லிட்டு வருஷம் முழுக்கவே அந்த கம்பாரிசன்ஸ் இருந்துச்சு. ஸோ அடுத்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது அதுவுமே கிட்டத்தட்ட அது ஒரு டேக்லைன் மாதிரி தான். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறப்ப எல்லாரையும் விட இவர் தான் கிரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து டைட்டிலே வச்சிருக்காங்க. திரும்பவும் அதை அந்த கான்ட்ரவர்சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்டில் வச்சிருக்காங்க. இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இன்டென்ஷனாக இதுக்காக தான் நான் வைக்கணும்னு பண்ணுறக்கூடிய ஆளும் நம்ம தளபதி கிடையாது. அது அந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த கதையாக நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு அது என்ன மாதிரி கதைன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. டைம் ட்ராவல் கதைன்றாங்க, அது அப்பா பையன்றாங்க, நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போவே வந்து தியரிஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த கான்ட்ரவர்சிக்கு வந்து அவர் வந்து சக்ஸஸ் மீட்ல அதுக்கான முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அது இவர் தான் அவர் தான்றதெல்லாம் ஒரு சக்ஸஸ் மீட்லேயே வச்சாச்சு. பட் இது ஒரு இங்கிலீஷ் டைட்டிலாக இருக்கு. இது வேற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போகுது. தமிழ்ல ஏன் வைக்கல, விஜய் தமிழ் இல்லையான்ற மாதிரி வந்து வேற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி தான் கொண்டு போனாங்களே தவிர ஆல் டைம் ஆஃப் அந்த விஷயத்துக்குள்ள வந்து பெருசா எனக்கு விவாதம் நடக்கிற மாதிரியோ சண்டை நடக்கிற மாதிரியோ எதுவும் தெரியல. அந்த கதைக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை தான் வந்து வெங்கட் பிரபு வச்சிருப்பாரு தான் எனக்கு தோணுது. பட் அந்த கான்ட்ரவர்சிக்கு வந்து எங்கள் தளபதி வந்து அந்த லியோ சக்ஸஸ் மீட்ல அதுக்கான முற்றுப்புள்ளி வச்சதுனால கதைக்காக தான் அதை வச்சிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். அது தொடர்ந்து போகாது. ஏன்னா அது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன்னா இது தொடர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஜெயிலர் படத்தோட வசூலை வந்து நான் பல பேட்டிகளை சொல்லியிருந்தேன். இந்த படத்தோட கலெக்ஷனை வந்து கண்டிப்பாக எங்கள் தளபதியோட லியோ படம் வந்து அடிக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் பல இடங்களில் பதிவு பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு அஃபிஷியல்ஸ் நம்பர்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இயர் எண்டில் வந்து பல தியேட்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட டாப் 10 லிஸ்ட்டை வந்து போட ஆரம்பித்தாங்க. அதில் ஆல்மோஸ்ட் 75 to 80% வந்து வாரிசு பண்ணியிருக்கு.
வாரிசு படம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த 2 படமும் லியோவும் வாரிசும் வந்து உங்களுக்கு இந்த இயரோட எண்டில் வந்து ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன்ல இருக்கு, வேர்ல்டு வைடும் சரி டொமஸ்டிக் இந்தியா லெவலையும் சரி. அதிலே ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான் தாண்டான்றது வந்து அவர் வாயாலேயோ நாங்க சொல்றதுனாலே கிடையாது, படம் பேசியிருக்கு, ப்ரூவ் பண்ணிருக்கு, கலெக்ஷன் ப்ரூவ் பண்ணிருக்கு. அது சொல்லுது ஆல் டைம் இவர் தான் கிரேட், இவர் தான் நம்பர் 1ன்றது வந்து இவரோட படங்களோட வசூல் வந்து நமக்கு காட்டிடுச்சு. அதனால வந்து இதுல வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது இந்த டைட்டில் வச்சு நான் தாண்டான்ற ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல அதாவது படங்கள்ல சீன்ஸ் வைப்பாங்க இல்லையா, நான் ஐஎம்ஜே 1 நம்பர் 1 சொல்லிட்டு இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் சொல்லி பாட்டுகள்லாம் வந்து வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்க பேசலாம் கூட, எங்க படம் பேசுது, ப்ரூவ் பண்ணியிருக்குன்றதுனால கதைக்காக வச்சிருப்பாரு தான் நான் நினைக்கிறேன். இந்த போஸ்டரில் வந்து அந்த 2 விஜய் அவர்களோட ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அந்த வயசான கெட்டப், ஐ மீன் ஒரு 40+ இருக்கிற கெட்டப் வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நம்ம இயல்பாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஜய் தான், அவர் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக. இன்னொரு அந்த யங்கர் விஜய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஐ கான்டாக்ட்லாம் கரெக்டாக இல்லை, ஒரு மாதிரி அந்த அனிமேஷன் சரியில்லைங்கிற மாதிரிலாம் சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. கொஞ்சம் ட்ரோல்ஸ்லாம் கூட போச்சு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நானும் பார்த்தேன் அந்த சோஷியல் மீடியாவில். அது இன்னும் ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு ப்ராஜெக்ட். அது இன்னும் வந்து அது விஷுவல்ஸாக நம்ம டீசராவோ விஷுவல்ஸாவோ நம்ம எதுவுமே அது இன்னும் பார்க்கல. ஜஸ்ட் ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. அது வெங்கட் பிரபுக்கும் சரி, தயாரிப்பாளர் ரச்சனா மேடமுக்கும் சரி, நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இது விஜய் படம், ஒரு போஸ்டர் நம்ம வெளியிடுறோம்னா அது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற ஒரு கவனிப்புலாம் அவங்களுக்கு இருக்கும். முன்னெச்சரிக்கையாக தான் அவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ண போகிறாங்க. தளபதியோட அப்ரூவல் இல்லாமலையோ இல்லை ப்ரொடியூசரோட அப்ரூவல் இல்லாமலையோ டேரக்டர் அப்ரூவல் இல்லாமலே அந்த போஸ்டர் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இப்போவே நம்ம எல்லாத்தையும் ரிவீல் பண்ண வேண்டாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான் விட்டுருக்கோம், படம் வந்து இன்னும் முடியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலோ செகண்ட் ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் படத்தோட ஒர்க் நிறையா இருக்குது, சிஜி ஒர்க் நிறையா இருக்குது. இது அந்த டெக்னாலஜி யூஎஸ்லாம் போயிட்டு வந்து அது புது டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி இளமையான அந்த கேரக்டர் நம்ம காட்ட போகிறோன்றதெல்லாம் வந்து பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. சர்ப்ரைஸான பல விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க. எதுவும் ரிவீல் பண்ணிடக்கூடாது, ஓவர் ஹைப்பும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இவங்க இந்த லியோ விஷயத்துலேயே வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் சில டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரீவாட்ச் பண்ணும்போது 2வது தடவை 3வது தடவை பார்க்கும்போது நம்ம எங்கே வந்து இந்த படம் எங்களுக்கு கொஞ்சம் லேக கொடுத்ததோ அது 2வது தடவை 3வது தடவை பார்க்கும்போது எங்களுக்கு அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது, நல்லா இருக்குன்ற மாதிரி தன்னோட ஒப்பீனியனையும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதனால வந்து இதுலயே நம்ம ஓவர் ஹைப்பை கொடுக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஹைப்பை பில்ட் பண்ணுன்றதுனால கொஞ்சம் அந்த நெகட்டிவான விமர்சனங்கள் நான் பார்த்தேன். அது அவங்களுக்கும் தெரியும், ஏன்னா பல பொருட்கோடி செலவில் அதை எடுக்கிறாங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. தளபதிக்கான மார்க்கெட் என்ன, அவருக்கான பிஸ்னஸ் என்ன, எவ்வளோ வசூல் பண்ணுறதெல்லாம் தயாரிப்பாளருக்கும் தெரியும், டைரக்டருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. கொஞ்சம் நம்ம எங்கன்னா பிசகா பண்ணா கூட வச்சு செஞ்சிருவாங்கன்றது அண்ணனுக்கு தெரியும், வெங்கட் பிரபு சாருக்கு தெரியாம கிடையாது. அதெல்லாம் ஒரு ராப்பாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய டீம் ஒர்க் பண்ணுது. நீங்க வேணா பாருங்க, ஒரு டீசரோ வீடியோ விஷுவல்ஸோ நம்ம பார்க்கும்போது பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டாக அது இருக்கும். இப்போ அதை ட்ரோல் பண்றவங்களாம் அப்போ வாய் முடிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த டுவல் ரோல் பற்றி சொல்கிறோம். 2 கேரக்டர் பண்ணுறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம். தளபதி அவர்கள் வந்து பிகில், மெர்சல் மாதிரி ஹிட்டான படங்களும் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம அழகிய தமிழ் மகன் வில்லு மாதிரி கொஞ்சம் சரியாக போகாத படங்களும் இருக்குது. டுவல் ரோலுங்கிறப்ப அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது டுவல் ரோலான்றதை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. இது என்ன மாதிரி கதைன்றது, ஏன்னா டைம் டிராவல் பண்ணி போகிறது மாதிரி சொல்கிறாங்க, டிபி கூப்பர்ன்றாங்க. ஏன்னா இந்த இப்போ என்னன்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபி படமாகவும் இல்லை வித்தியாசமான ஒரு கதையாக கொடுக்கணுன்றதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளானிங். அது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே நமக்கு வந்துச்சு, படத்தோட டைட்டிலே சொல்லிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ரெகுலர் டெம்ப்ளேட் விஜய் படங்கள் கிடையாது, இது வந்து வேற ஒரு ஃபார்முலா, இது வேற ஒரு விஷயத்துல நான் தளபதி அந்த இடத்துல நான் பொருத்தி பார்க்க போறேன்றதை வந்து வெங்கட் பிரபு சார் வந்து பல பேட்டிகள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட்டுக்குள்ள நான் அண்ணனை வச்சு பார்க்கக்கூடாது, புதுசா இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் நம்ம கிட்ட வராருன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு புது அனுபவத்தை நம்ம கொடுக்கணும். அதனால வந்து வித்தியாசமான ஒரு கதையோட தான் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அது தளபதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு தான் பல பேட்டிகள் அவர் சொல்லியிருந்தாருன்றதுனால இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு படம், ஒரு டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கதைன்றதுனால இன்னும் அது கன்ஃபார்மா எனக்கு தெரியல. ஆனால் இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எப்படி அந்த வயசான கேரக்டர்ல இருக்க விஜய் வந்து டைம் டிராவல் பண்ணி அங்க போறாரா இல்ல அங்க இருக்கிறவங்க இங்க வராங்களான்றதெல்லாம் வந்து அது பெரிய டிபேட். அது கதை நமக்கு தெரியாது. அதனால வந்து அது பத்தின விவாதங்கள் இருக்கு, ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அது வந்து படத்துக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆடியன்ஸ் அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இருந்தாலும் டுவல் ரோலான்றது இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. டுவல் ரோல்னா 2 பேரும் ஒரே ஸ்கிரீன்ல வந்து பண்ண போறாங்களா? ஏன்னா போஸ்டர்ஸ்ல காட்டியிருக்காங்க. அது போஸ்டர்ஸ்ல ஒன்று காட்டுவாங்க. வெங்கட் பிரபு படம்னாலே வந்து உங்களுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அவர் எந்த இடத்துல என்ன வைப்பாருன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா லாஸ்ட் அந்த மங்காத்தா படத்துல எல்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி இதுலயும் பல சர்ப்ரைஸ் விஷயங்கள் வச்சிருப்பாரு. ஆனா கன்ஃபார்மா இது டுவல் ரோலான்றது அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணல. போஸ்டர்ஸ்ல காட்டுறாங்க. அது படமா பார்க்கும்போது உங்களுக்கு அது வேற விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா பெருசா இது வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணல. இன்னும் ஒரு நாட்கள் அதை பத்தின தகவல் அப்டேட்ஸ் வரும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம்.
இப்போ நீங்கள் இது யூஷுவல் விஜய் ஃபிலிமாக இருக்காது அப்படின்னு வெங்கட் பிரபு சொன்னான்னு சொன்னீங்களா, கிட்டத்தட்ட லியோக்குமே தான் சொன்னாங்க டெம்ப்ளேட்ஸ்லாம் உடச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லியோவில் வந்து அவரை ரொம்ப ஸ்டைலாக காட்டியிருந்தாங்க, டான்ஸ் இருந்துச்சு, ஃபைட் இருந்துச்சு, ரொமான்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்றப்போ நீங்கள் வந்து அப்படி ஒன்றும் சுத்தமாக விஜய் படம் மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் இந்த படம் கம்ப்ளீட்டாக ஒரு டைம் ட்ராவல், சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி இருந்து எந்த விஷயங்களுமே விஜய் படங்களுக்கான விஷயங்கள் இல்லைன்னா உங்களுக்கு நீங்க அதை ரிசீவ் பண்ணிக்க ரெடியா இருக்கீங்களா? இல்ல, அவர் தொடர்ந்து வந்து அவரோட அந்த நீங்க ஆஃப்டர் காவலன் லாஸ்ட் டிகேட் அந்த 10 வருஷமாவே நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கதை தேர்வுகளாக இருக்கட்டும், அவர் நடிக்கக்கூடிய கேரக்டர்களாக இருக்கட்டும், ஒன்றுக்கு ஒன்று டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். பண்ணதே அவர் ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டார். பெருசா அந்த கமர்ஷியல் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெர்சல், தெரி, இந்த பைரவா, அதுக்கப்புறம் இந்த ஜில்லா, இந்த மாதிரி படங்கள்லாம் தான் அந்த கமர்ஷியல் மீட்டருக்குள்ள இருந்தது தவிர நீங்க கத்தி துப்பாக்கின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க புலி கூட எடுத்துக்கலாம். நீங்க கமர்ஷியலா அந்த படம் வந்து உங்களுக்கு அந்த விமர்சன ரீதியாக அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் டாக்ஸ் இருந்தாலும் கலெக்ஷனாக அந்த படம் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தது. தலைவா இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் தொடர்ந்து வந்து வேற வேற கேரக்டர்ஸாகவும் டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் தான் அவர் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா அந்த ஃபுட்பால் பிகிலாக இருக்கட்டும், ஃபுட்பால் கான்செப்ட் அதில் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்ன நம்ம புதுசாக பண்ண போகிறோம். இப்போ பீஸ்ட் எடுத்துங்க, அதில் கம்ப்ளீட்டாக விஜய் படத்துக்கான பல விஷயம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் கதை வந்து உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஹீரோவும் பண்ணாதது. ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரே லொகேஷன் நடக்க போற கதை வந்து இதுக்கு முன்னாடி தளபதி பண்ணதுல அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாரு. லியோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா மாத்திருப்பாரு. நீங்க வந்து ரெகுலர் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சாங்கோட ஃபைட்டோட அப்படிலாம் இல்லாம ரெகுலர் டெம்ப்ளேட்ஸ்லாம் இல்லாம லோகேஷ் கனகராஜ் கம்ப்ளீட்டா 100% ஒரு லோகேஷ் கனகராஜ் படமா வந்ததுனால தான் இவங்க வந்து எங்களுக்கு அது மிஸ் ஆகுது, இது மிஸ் ஆகுது, அது இல்லை இது இல்லைன்னு சொன்னாங்க. ஆக அது 2வது 3வது பார்க்கும்போது அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரைட்டு, இது அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு, மெயின் ஃபிக்ஸ், இது நல்லா இருக்கு, இது புதுசா இருக்கு, விஜய் இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படி பார்த்தது இல்லை. ஏன்னா மாஸ்டர்லேயே அவர் கொஞ்சம் ஓரளவு 50-50 சொல்லி மாற்றி தான் எடுத்தார் அவர். அது வந்து ஓரளவுக்கு வந்து இல்லை எங்களுக்கு இன்னும் நீங்கள் 100% லோகேஷ் கனகராஜ் படமாகவே எடுங்கன்னு சொன்னதுனால தான் லியோவே வந்து அவர் கொஞ்சம் மாற்றி அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லாம் உடச்சிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நான் பண்ணுறேன். அதனால தான் அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்மோக்கிங் சீன்ஸாக இருக்கட்டும், ஏன்னா அவர் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்தார். இந்த படத்துல வந்து அது தேவை, அந்த கேரக்டருக்கு தேவைன்றதுனால தான் வந்து அவர் எல்லா அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லாம் உடச்சிட்டு ஆடியன்ஸ்க்கு நான் புதுசாக ஒரு வித்தியாசம் கொடுக்கணுன்றதுனால தான் லியோவே மாற்றி பண்ணாரு. இப்போ இந்த கோட் படம் எடுத்துங்க, இது கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுல வெங்கட் பிரபுவோட ட்ரீட்மெண்ட், அவருக்கான அந்த பாய்ஸ் அந்த வைபோட அவரோட ஜாலி டீம் வச்சுக்கிட்டு தளபதியை உள்ள கொண்டு வந்து நீங்க மங்காத்தாவே பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த வில்லன் ரவுடி, அது போலீஸ் ரவுடி, போலீஸ் டான்னு சொல்லிட்டு ஒரே டெம்ப்ளேட்ல தான் உங்களுக்கு படங்கள் வந்துட்டு இருக்கும் போது அதுல இருந்து மாத்தி காட்டினதே வந்து மங்காத்தா படம் தான். இது வரைக்கும் வில்லனா நம்ம அஜித்தை வந்து வாலியில பார்த்தது, அது மிகப்பெரிய சக்சஸ் ஆன படம். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு மங்காத்தா தான் வந்து அஜித்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவா இருந்ததுனால அவர் எப்படி அஜித் சாரை வந்து மாத்தி காட்டினாரு. அந்த மாதிரி வந்து இதுல வந்து தளபதியை வந்து கண்டிப்பா வந்து யூஷுவலான அந்த இதுக்கு முந்தின படங்கள் இது பண்ணாததா ஒன்று நான் பண்ண போறதுனால இந்த கதையில இறங்கி இருக்கிறாரு. அதனால வந்து இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு தளபதி படமா இது இருக்குன்றதை நான் 100% நான் நம்புறேன். நீங்க மங்காத்தா பத்தி சொன்னதுனால கேட்குறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க வெங்கட் பிரபு வந்து இப்போதான் எல்லாம் மல்டி ஸ்டாரர் அந்த கேமியோலாம் பண்றாங்க. அவர் ரெகுலரா பண்ணிட்டே இருப்பார். கோவால கூட பார்த்தீங்கன்னா சின்ன ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நிறைய பேர் வல்ல விஷயங்கள் அந்த யூனிவர்ஸ்லாம் அப்பயே பண்ணியிருக்காரு அவர். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாருன்றப்போ எஸ்டிஆர் பண்ணியிருக்காரு மாநாட்டில், மங்காத்தால அஜித் சார் பண்ணியிருக்காருன்றப்போ இந்த படத்தையும் ஒரு பெரிய பேன் இண்டியா லெவலில் பெருசாக கொண்டு போகலான்றப்போ பெருசாக ஸ்பெஷலாக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அஜித் சார் அப்ரோச் பண்ணி ஏதோ ஒரு சீன் கேமியோ கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருந்தால் விஜய் ஃபேன்ஸ் அது எப்படி எடுத்துக்கீங்க? இல்லை, அது வந்தால் சந்தோஷம் தானே. இதில் என்ன இருக்குது, எப்போவுமே இன்னைக்கு சமகாலத்தில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய 20 துருவங்களா தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய அந்த ஓப்பனிங் கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய நடிகர்கள்ல தளபதியும் அஜித் சார் அவர்கள் தான் இருக்காங்கன்னும் போது அவங்க ஆனால் அப்போ மங்காத்தா படம் ரிலீஸ்க்கு அப்புறமே வந்து கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுத்து அர்ஜுன் சார் ரோல நானே பண்ணியிருப்பேன். ஏன்னா தலைவோட அந்த 50வது படம்ன்றதுனால ஒரு ஸ்பெஷல்னு தளபதி சொன்னதாகவே வந்து வெங்கட் பிரபு சார் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி சில சர்ப்ரைஸான விஷயங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் வந்து அது அந்த அளவு சாத்தியம்ன்றது தெரியல. ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா, அது ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்றதெல்லாம் தாண்டி ப்ரொடியூசர் சைட்லேருந்து 2 படத்துக்கான அந்த நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நீங்கள் ஒரு கனெக்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு சின்ன ஃபோன் கால்னா கூட அதில் அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கிறதா நம்ம இந்த எல்சியூ விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இது முழுக்க வந்து ஒரு கம்ப்ளீட்டான விஜய் படம். ஏன்னா ஒன்றுத்தை நம்பி இது இருக்கிறதுனால தான் அந்த படம் ஓடிச்சுன்ற மாதிரி நாளைக்கு அந்த டாக் வரும். அதனால அந்த மாதிரி சில விஷயம் இந்த மல்டி ஸ்டார்ஸ்லாம் வந்து மார்க்கெட் இல்லாத ஆட்களுக்கு தான் அதெல்லாம் செட் ஆகும். எங்களுக்கு வந்து தளபதின்ற அந்த ஒற்றை முகம் போதும், அந்த ஒற்றை பெயர் போதும் ரசிகர்களை தேட்டருக்கு கூட்டு வரதுக்கு. அதனால் அந்த மல்டி ஸ்டார்ஸ் படங்களில் வந்து பெருசாக எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்களுக்கு ஒரே ஸ்டார் தான், மல்டி ஸ்டார் ஒரே ஸ்டார் எங்கள் தளபதி மட்டும்தான். அவர் அந்த முகம் ஒன்று போதும். பட் பெருசாக வந்தால் சந்தோஷம் தான். வந்தால் ஒரு புது அனுபவமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு தேட்டருக்குலாம் திருவிழா மாதிரி பயங்கர. ஆனால் இப்போ சோஷியல் மீடியா சண்டை நடக்குது இல்லைங்களா, அதெல்லாம் மாறி திரும்பவும் வந்து மாமா மச்சான்னு ஒரு ஆரோக்கியமான விவாதங்களாக போகும் வாய்ப்பு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல. ஆனா வெங்கட் பிரபு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவார். கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல இருக்கட்டும், இன்ட்ரோ பிளாக்ல ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை வச்சு
அது ஆடியன்ஸ் ஏன்னா இதுல பிரசாந்த் இருக்காரு, பிரபுதேவா சார் இருக்காங்க, நிறைய பேர் அந்த பழைய அந்த 90s மோகன் சார் இருக்காரு, இந்த மாதிரி அந்த 90s நடிகர் மொத்தமே ரீயூனியன் பண்ற மாதிரி உள்ள கொண்டு வரணும் போது பல வித்தியாசமான, அதுவே உங்களுக்கு ஒரு புது வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் கொடுக்க போகுது அந்த படம். அதனால வெங்கட் பிரபு பொறுத்தவரைக்கும் அவர் வந்து நம்ம ஒன்று நினைப்போம், தலைவன் வேற ஒன்று பண்ணுவார். அதுதான் அந்த மாநாடு படமும் நம்ம எதிர்பார்க்காத ஒன்றத்தை கொடுப்பார் இல்லைங்களா. அதனால தான் இப்போ இந்த படத்து மேலேயும் ஒரு ஹைப் வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த படத்துலயும் ஒரு புதுசான விஷயங்களை கொண்டு வருவாரு. நீங்க சொல்லக்கூடிய அந்த கனெக்ட் எதனா இருக்குமா, அதுக்கு சாத்தியக்கூறுகளும் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது சூப்பர். எனக்குமே ரொம்ப கியூரியஸா இருக்கு. ஏன்னா வெங்கட் பிரபு விஜய் காம்போங்கிறது கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது நம்ம பார்த்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.